ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு. இன்னைக்கு ஈசாக்கை பற்றி நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் பெயரிட்டு கொண்டே வர்றார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தினார். எல் ஷடாய் என்று வெளிப்படுத்தினார். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சாராய் என்கிற பெயரை சாரா என்று மாற்றினார். பிற்பாடு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவனுக்கு பிறக்க போகிற குழந்தை பற்றி பேசுகிறார். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். இது சொல்லும்போது 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் நகைத்தான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, இவன் நகைத்ததுனால அவனுடைய குழந்தைக்கு கர்த்தர் பெயரிடும்போது ஈசஹாக் என்று பெயரிட்டார். ஈசஹாக் அப்படின்னா அவன் நகைத்தான். இந்த ஈசாக்குங்க பேருக்குள்ள ஒரு காரணம் இருக்குது. அந்த பெயர் கொடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.